ஓகே. சூரத்துல் கௌசர். இந்த சூரா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஒரு சிறப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தமா பிறந்தது வந்து 4 பெண் பிள்ளைங்களும் 2 ஆண் பிள்ளைங்களும் பிறப்பாங்க. அந்த காலத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண் குழந்தை இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப உயர்வானவங்க. பெண் குழந்தைய வச்சிருக்கவங்க எல்லாம் உயிரோட புதைச்சிருவாங்க. ஆண் குழந்தை தான் எங்களுக்கு சிறப்பு. பெண் குழந்தைகள் வந்து எங்களுக்கு நாசம், அசிங்கம் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகனார் இறக்குறாங்க. அவங்க இறந்த கொஞ்ச நாள்ல அவங்களுடைய 2வது மகனும் இறக்குறாங்க. அப்ப ஏற்கனவே கேலி செஞ்சுக்கிட்டு இருக்க இறைநிராகரிப்பாளருடைய தலைவர்கள், இறைநிராகரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு அற்றவன், வாரிசு இல்லாதவன், வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் வைத்திருக்க கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரொம்ப ஏளனமா பேசி மனநோவினைப்படுத்தினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே வேதனையா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக இந்த சூறா வந்து இறக்கி வச்சான். இந்த சூறாவை பாத்தீங்கன்னா இந்த இந்த சூறால மீம் மீம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹர்ஃபே இதுல இருக்காது. இந்த சூறால மொத்த சூறால நீங்க எங்க தேடி பார்த்தாலும் மீம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹர்ஃப் வந்து அதுல வந்து இருக்காது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய மிகச்சிறிய சூறா. குர்ஆன்லயே மிக சின்ன சூறானா அது சூரத்துல் கௌசர் தான். இப்ப கௌசர்ன்றது ஒரு நீர் தடாகம், சொர்க்கத்தில் ஒரு நீர் தடாகம். அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அக்கீதால அதை நடத்துவாங்க. அந்த கௌசர் நீர் தடாகத்திலும் அவருடைய பாத்திரங்கள் வெள்ளியிலானும் தங்கத்திலாகவும் இருக்கும். அது ஒரு வற்றாத ஒரு ஜீவநதி. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நடத்துவாங்க. அப்ப அப்படிப்பட்ட கௌசருக்கு சொந்தக்காரர், ஒரே ஒரு சொந்தக்காரர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அததான் இறைவன் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். இன்னா நிச்சயமாக நாம் அஅத்தைனாக்க உமக்கு கொடுத்தோம், உமக்கு கொடுப்போம் அல்லது கொடுத்தோம். எதை? அல் கௌசர, கௌசர் என்ற நீர் தடாகத்தை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அழ்த்தா அழ்த்தா அப்படின்னா ஃபியல். அழ்த்தா ஃபியலு. யாரு கொடுத்தா? யாரு? அல்லாஹ் சொல்றான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நான் இருக்கு, அந்த நா தான் ஃபாயில். அது உள்ள நா மறைஞ்சிருக்கு. அழ்த்தை நா, அந்த நா தான் ஃபாயில். ஃபாயில் என்பது ஒரு பெயராக மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படியெல்லாம் ஃபாயில் வரும் என்பதை நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல படிப்போம். அதுதான் நா அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு ஃபாயில் தான். அகுத்தை நாம் கொடுத்தோம். எதை? கௌசரை. அப்ப அல் கௌசர அது மஃபூல். அப்ப இன்னா நிச்சயமாக நாம் கொடுத்தோம். இன்னான நிச்சயமாக அர்த்தம். இன்னா நிச்சயமாக நாம் அழ்த்தேனா நாங்கள் கொடுத்தோம் உனக்கு உனக்கு அல் கௌசர, கௌசர் என்ற நீர் தடாகத்தை உமக்கு நாம் கொடுத்தோம். அதன் காரணமாக ஃபசல்லி, எனவே நீர் தொழுகுங்க. லீ ரப்பிக்க, லீ ஹர்ஃபுல் ஜார் வந்திருக்கா, உமது இறைவனுக்காக. லீ ஹர்ஃபுல் ஜார், இக்காக லீ. யாருக்காக? ரப்பிக்க, உமது இறைவனுக்காக. இப்ப லீ ஹர்ஃபுல் ஜார், ரப்பிக்க மஜ்ரூர். லீ ரப்பிக்க, உமது இறைவனுக்காக. இன்னும் அவனுக்கு அறுத்து பலியிடுவதாக. இன்ன நிச்சயமாக, ஷானியக்கன எதிரி, ஷானியக்க எதிரி. நம்ம இதுல கூட நிறைய இஸ்முக்கள், நிறைய ஃபேல்கள் வந்து படிச்சிடலாம். சரிங்களா? இன்ன ஷானியக்க இந்த எதிரி, ஹுவ அவன்தான், அபுத்தர் சந்ததியற்றவன். அவன் சந்ததியற்றவன் சொல்றானே, ஆனா உண்மையாக சந்ததியற்றவன் அவன்தான் அப்படின்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து ஆறுதல் படுத்துறான். அது தகுந்தாற் போல அபுஜகல் பத்ரு போர்ல கொல்லப்பட்டுருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தொந்தரவு பண்ண அபுஜகல் பத்ரு போர்ல கொல்லப்பட்டுருவான். அபுல் அஹப் ஆஹ் ஒரு போர், பத்ரா உஹதான்னு தெரியல, அந்த போருக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயை அவன் அப்படியே கிடப்பான். அவனை தொட்டு தூக்குனா அவன் நோய் நமக்கு ஒட்டிடுமோன்னு சொல்லிட்டு அவன சந்ததிகள் யாருமே, அவனுடைய ஆண்மக்கள் யாருமே அவனை பார்க்கவும் மாட்டாங்க, அவங்க கூட பேசவும் மாட்டாங்க. அப்ப அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கடையிலேயே கிடக்குறான். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஏதாவது தப்பா பேசிருப்பாங்களோ நினைச்சு பயந்துட்டு ஒரு நீளமான ஒரு குச்சியை வச்சு அபுலஹப தள்ளி 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 கொண்டு போய் ஒரு குழியில போட்டு தள்ளிட்டு தூரமாவே இருந்து, எங்க அவன் பக்கத்துல போனா நோய் விட்டு பயந்துட்டு
தூரமாவே இருந்து கல்ல தூக்கியே எரிஞ்சு அவருடைய சடலத்தை புதைச்சாங்க. இப்போ உண்மையாகவே சந்ததியற்றவன் யாரு அப்படின்னா அவங்கதான் சந்ததி இல்லாம போயிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்ன ஷானியக்க நிச்சயமாக உடைய எதிரி அவன்தான் அல் அபுத்த, இது நன்மையற்றவன் சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் சந்ததியற்றவன். சரிங்களா? அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க எதிரிதான் சந்ததியற்றவன். இப்ப அல்லாஹ் அழகா சொல்லியிருக்கிறான். இத பாத்தீங்கன்னா மீனியே கண்டுபிடிக்க முடியாது. அழகான ஒரு சூறா, ஆறுதலான ஒரு சூறா. அல்லாஹ் தன் திருமலை சொல்லி காட்டுறான். வத்தாக்க ரப்புக்கு உமாக்கால, உங்க இறைவன் உன்னை வெறுக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொல்லி எப்பயுமே அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்லுவான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஆறுதல் இதுதான். சரி, இன்ஷா அல்லாஹ் குரூப்ல வரும். நீங்க வந்து நோட்ஸ் எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் வந்து எழுதி அனுப்புங்க. இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிச்சு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam.